நான் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் Iyas. இன்று நாம் மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். மனிதர்கள் ஒருவரை சந்தித்த 4 நிமிடங்களுக்குள் அவரை பற்றிய தங்களுடைய அபிப்பிராயத்தில் 90% உருவாக்கிக் கொள்கிறார்கள். அந்த அபிப்பிராயத்தை அவர்கள் உருவாக்கிக் கொள்வதற்கு துணை நிற்பது அந்த நபர்களுடைய உடல் மொழிகள் தான், பாடி லாங்குவேஜ் தான். அதற்கு பிறகுதான் அவர் எப்படி பேசுகிறார் என்பதையும் அவர் என்ன பேசுகிறார் என்பதையும் கவனித்து தாங்கள் அவரை எந்த அளவு மதிக்க வேண்டும், அவர் மீது எந்த அளவு ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். முதல் சந்திப்பிலேயே பிறருடைய மரியாதையையும் அவர்கள் உங்கள் மீது காட்டும் ஈடுபாட்டையும் அதிகரிப்பதற்கு இந்த 3 விடயங்களை நீங்கள் செய்தாலே போதுமானதாக இருக்கும். முதலாவது, நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை பற்றியும் நீங்கள் செய்து கொண்டு இருப்பவற்றை பற்றியும் ஒரு நேர்மறையான உணர்வை கொண்டிருக்க வேண்டும். வாழ்க்கையில் இன்று நீங்கள் இருக்கும் நிலை குறித்தும் அதை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதை பற்றியும் அவர்களுக்கு உயர்வாக பேச வேண்டும். நான் வெறும் ஒரு எழுத்தாளனாகத்தான் இருக்கிறேன் என்றோ அல்லது வீட்டில் நான் சும்மாதான் இருக்கிறேன் என்றோ கூறி ஒருபோதும் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். மாறாக, மக்கள் தங்கள் முதலீட்டை சுலபமாக பல மடங்கு பெருக்கிக் கொள்ள உதவும் ஒரு பெரிய வங்கியில் நான் பணியாற்றுகிறேன் என்றோ, உலகமே மெச்சும் 2 குழந்தைகளுக்கு தாய் நான் என்றோ, அல்லது என் கணவனின் வெற்றியில் எனக்கு சம அளவு பங்கு உண்டு என்றோ கூறுங்கள். உங்களை நீங்களே உயர்வாக மதிக்கவில்லை என்றால் வேறு யார்தான் உங்களை மதிப்பார்கள்? அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, எப்போதுமே நீங்கள் உற்சாகமாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை குறித்து நேர்மறையான எதிர்பார்ப்புடன் மற்றவர்களோடு பேசுங்கள். இது உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை மற்றவர்களுக்கு உருவாக்கும். அத்தோடு உங்களுடைய உற்சாகம் அவர்களையும் தொற்றிக்கொள்ளும். இதனால் உங்களோடு பேசுவதற்கு மற்றவர்கள் விரும்புவார்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, எவரையும் எதையும் விமர்சிக்க கூடாது. நீங்கள் ஒருவரை விமர்சித்தால் நீங்கள் தன்னம்பிக்கை இல்லாதவர் என்றும் புரிதல் இல்லாதவர் என்றும் அவர்கள் கருதி விடுவார்கள். இதனால் உங்களோடு சேர விரும்ப மாட்டார்கள். உங்களுடைய போட்டியாளரை பற்றி ஒருவர் கூறினால் அப்போட்டியாளரிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை பாராட்டி பேசுங்கள். அப்படி பாராட்டி பேச எதுவுமே இல்லை என்றால் அவரை பற்றி எதையுமே கூறாதீர்கள். வேறொருவரை வீழ்த்தி உங்களை உயர்த்தி கொள்ள ஒருபோதும் முயற்சிக்க கூடாது. இது ஒரு நல்ல பழக்கமும் அல்ல. இந்த 3 பண்புகளும் உங்களிடம் இருந்தாலே போதும், மற்றவர்கள் உங்களை இயல்பிலேயே விரும்ப ஆரம்பித்து விடுவார்கள், உங்களை மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கவுன்சிலிங் இன் தமிழ் என்கின்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.